மக்கள் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சண்டே கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் சிக்கன் தான் எடுத்துருப்பீங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் சிக்கன் தான் எடுத்தோம். நாங்கள் சிக்கன் குழம்பு புரோட்டாவும் பண்ணோம். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு சட்டி எடுத்துகிட்டு அதில் மல்லி, சீரகம், மிளகு, வரமிளகா, பட்டை, கருப்புளுந்து, அரிசி, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கணும். அதெல்லாம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அதையும் சேர்த்து வறுத்துக்கணும். வறுத்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு அதை பிரியாணி இலை கருவேப்பிலை போட்டு அது கொஞ்சம் பொரிஞ்ச மாதிரி வந்த உடனே அது கூட சிக்கன் சேர்த்துக்கணும். நம்ம வாங்கி வச்சிருந்த சிக்கனை சேர்த்து கொஞ்சம் கிண்டி விட்டுக்கணும். நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு கிண்டி விட்டுக்கணும். 2 மினிட்ஸ் கிண்டி விட்டோடனே சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கணும். கிண்டி விட்டோடனே சிக்கன் வேகிற வரைக்கும் மூடி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சிருந்த அந்த பொருட்களை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கணும். பொடி பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக அந்த மிளகா பொடி இருக்கலாம், அதையும் அந்த பொடி பண்ணுறதுக்கு சேர்த்து அரைச்சி வச்சுக்கணும். அப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சிருந்த பொடியை சிக்கனோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அது எல்லாம் எல்லா சிக்கனோட பரவல அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு எல்லாத்தையும் போட்டு அரைச்சி அதையும் நம்ம சிக்கன் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஒரு 2 to 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். அது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும், மறந்துடாதீங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சு கொதிக்க வச்சு எடுத்தால் நம்மளோட சிக்கன் குழம்பு ரெடி. அடுத்து என்ன, பரோட்டா தான். அதுக்கு மாவை நல்லா தேய்ச்சி வச்சுட்டு கல்லில் போட்டு இப்படி ஒரு திருப்பு பண்ணால் நம்மளோட பரோட்டாவும் சிக்கன் குழம்பும் ரெடி. இதுதான் எங்கள் வீட்டில் நாங்கள் சமைச்சோம். உங்கள் வீட்டில் என்ன சமைச்சோம் சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.